கரெக்டாக இருக்கணும். இல்லைனா இன்றைக்கி பாடம் கேட்க மாட்டாங்க பசங்க. ரொம்ப கிளியர். ஒரு பொண்ணு என்கிட்ட கவுன்சிலிங் வந்து சொல்லுது, என் டீச்சர் எனக்கு பிடிக்கல, அதனால் அந்த ஸ்கூல் போக மாட்டேன். எந்த டீச்சர்? மேத்ஸ் டீச்சர். ஏன் பிடிக்கல? அவங்க அழகாக இல்லை, அவங்க சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கல. எப்படி? நான் அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன் ஸ்கூலை மாற்றுன்னு. டீச்சர் சரியில்லாமல் இல்லை, உன் பிள்ளை சரியில்லை. நிறைய பேர் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறது சரியில்லைங்க. வெயிட்டை தூக்க விடுங்க இன்னிலேருந்து. இந்த சகோதரி சொல்லித்தரேன். பிள்ளைகள் கையில் புக்கு வாங்குறீங்கல்ல, நீங்கள் சுமந்துட்டு போகாதீங்க, அதுக்கிட்ட வெயிட்டை கொடுங்க. 5 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க, தூக்கிட்டு போட்டோம். எந்த குழந்தை தாய் தகப்பனுடைய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை முதிர முதிர அந்த பெற்றோர்களை பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தை எந்த சுமையையும் சுமந்து விடக்கூடாது என்று தவிக்கிறீர்களோ, நீங்கள் சாகும் வரை அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் டஃப் கொடுங்க. நான் முன்னால் உட்காந்துருக்கிறேன், அவர் வராரு, பேசுகிறாரு. அவர் பேசினது மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துவது எனக்கு பிடிக்கும். எல்லோரும் சந்தை தானே படுத்திக் கொள்கிறார், எல்லாமே விற்பனைக்கு தானே. பெற்ற தாயும் கொண்ட மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்களும் தவிர்த்து எல்லாம் வியாபாரமாகத்தானே இருக்கிறது. இந்த வியாபார உலகத்தில் எப்படி ஒரு விஷயத்தை வியாபாரம் செய்வதுன்னு அவர் சொல்லித்தராருங்க. வந்தாரு, நின்னாரு, மார்க்கெட்டிங் எப்படி பாலிசிஸை விற்கிறதுன்னு பேசினார். ஒரு டிவியில் பெருசாக ஒரு ஸ்க்ரீன் இருந்தது, அந்த ஸ்க்ரீனை போட்டு விட்டார். அதில் ஒரு காட்டுவாசி அப்படி வரார், நிற்கிறார், காலை சரசரங்கிறாரு, ஒரு பாம்பு வருதுங்க. இவ்வளோதாங்க காட்சி. 2000 பேரை எழுந்து கை தட்டுற அளவுக்கு அந்த காட்சி இருந்துச்சுங்க. பாம்புங்க, காட்டு பாம்பு, கருப்பு கலரில் அப்படி நிற்குதுங்க. வைல்டு பியூட்டிங்க, காட்டு அழகு, இப்படி நிற்கிறா. ஏய் பியூட்டி, நல்லா இருக்கிறியே, நான் பாம்பை தான் பார்த்தேன். அந்த ஆள் என்ன பண்ணா, கிட்ட வரான். பாம்பு என்ன பண்ணணும்? கொத்தணும், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? போயிடணும். 2 தானே தம்பி பண்ணணும், 2வது பண்ணலப்பா. அதான் மார்க்கெட்டிங். புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டிங்கை புரிஞ்சுக்கோங்க. நின்ன பாம்பு, அவன் கிட்ட வராங்க, அந்த காட்டுவாசி மிரளுதுங்க. இப்படிங்குது, நான் டீச்சர் இல்லையா? ஏ பாம்பே, ஏன் பயப்படுற, ஓடி போயிருங்கிற. மிரளுது. பெண்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான் பேசுவதில் உள்ளர்த்தம் உண்டு. மிரளுது. அவன் கிட்ட வரான், சட்டார்னு உட்காந்தாங்க. டக்குன்னு மிரண்டுச்சிங்க அந்த பாம்பு. மறுபடியும் இல்லைங்க, இப்படி குனிஞ்சிருச்சிங்க பாம்புங்க. குனிஞ்சி மிரளுது. காட்டு பாம்புங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரிங்க, மிரளுதுங்க. அங்க போய் தவிக்கிறனா, என்ன பண்றான் உன்ன? அவன் ஒன்னும் பண்ணலையே, ஏன் அவளை தவிக்கிற? எத்தனை பெண்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள்? காரணமே இல்லாம. பாம்புக்கு தெரியாதுங்க அவன் கிட்ட வரான்னு. இப்படி குனிஞ்சிருந்தா இங்க முத்தம் கொடுத்தாருங்க. முத்தம் கொடுத்த உடனே மறுபடியும் 2000 பேரும் கை தட்டினாங்க. அவன் ஜெயிச்சிட்டாங்க. முத்தம் கொடுத்து எழுந்திருச்சு, எழுந்து நடந்து போயிட்டான். அந்த பாம்பு, முட்டாள் பாம்பு, தனக்கு முத்தம் கொடுக்கப்பட்டதே தெரியாமல் தோற்று போய் எல்லோரும் தன்னை கேலி செய்வது கூட அறியாமல் போய் பொந்துக்குள்ளே போயிடுச்சு. எனக்கு வந்தது ஆத்திரம். அமைதியாக அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்டேன். சொன்னாரு பாருங்க, அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட் ஆகிய நீங்கள், அந்த பாம்பு தான் கிளைண்ட், கொடுக்கப்பட்ட முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசின்னாருங்க. அட பாவிகளா, உங்க ஊர்ல இப்படியா விற்கிறீங்க? எங்க ஊர்ல அப்படி விற்கிறது இல்லப்பா, நாங்க வேற ஆட்களப்பா. அந்த பையன்கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு ரூம்ல போய் என்னுடைய லேப்டாப்ல போட்டு கேட்டேன், இதுதான் செய்தி, காண்கிற காட்சி வேறு, அதற்குள் பொதிந்து இருக்கக்கூடிய பொருள் வேறாக இருக்கிறது. பொருளை புரிந்து கொள்ளுங்கள் என் நேசத்திற்குரியவர்களே. வரிகள் அல்ல முக்கியம், வரிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இடைவெளியில் பத்திரம். Know how to read in between lines. Know how to read in between words, in between letters. இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல். என்ன தெரியுமா பண்ணார்? போட்டு பார்த்தா, என்னப்பா மந்திரம் போட்டானா? ஒன்றும் பண்ணலைங்க. அவன் கிட்ட வந்தவன்
இந்த 2 விரலை அசைச்சிட்டே வந்தாங்க. அவ்வளோதான். பாம்பு அதை பார்த்துச்சு. நமக்கு அது மிரள்ற மாதிரி தெரியுது. உட்காந்த உடனே 2 கையை வச்சுக்கிட்டு இந்த விரல்களை அசைக்க ஆரம்பிச்சான். அது அதையே பார்க்குது. அதுக்குள்ளே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். நம் கவனத்தை சிதறடித்து நம்மை ஜெயித்து விட்டதாக சிலர் அறிவிப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். நம் கவனம் சிதறாமல் இருக்கின்ற பொழுது யாராலும் வெல்லப்படாதவர்களாக நாம் இருப்போம் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் என் அன்புக்குரியவர்களே, கவனத்தை மட்டும் சிதறடிக்காமல் இருந்தால் வினாடிகளை, நிமிடங்களை, மணி நேரத்தை, நாளை, ஆண்டை, யுகங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். என் தந்தையார் சொல்லுவார், மாஜீனே तारीख के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலத்தின் பேரேடு ஒரு மாபெரும் ரகசியத்தை நமக்கு சொல்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். வினாடிகளை காப்பாற்றிக் கொள்வதன் மூலமாக தலைமுறையை காப்பாற்றிக் கொள்ளலாம். அது கோபமாக இருந்தாலும், ஆசையாக இருந்தாலும், புன்னகையாக இருந்தாலும். நிறைய பேர் அவசர காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் மாணவி ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு போனா, ஓடுற ட்ரெயினில் ஓட முடியாது மேடம். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. ட்ரெயினில் ஏறிட்டீங்க, அது போய் சேரும்போது தான் போய் சேர முடியும். உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படித்தான் ஓடுகிறோம் நாம். பல இடங்களில் அமைதி இல்லாமல் போவதற்கு, ஒரு பதட்ட நிலை வருவதற்கு சூழலை சரியாக புரிந்து கொள்ளாதது காரணம். அந்த சூழல் என்கின்ற சொல்லிற்கான பொருள் சரியாக வந்து சேர்கின்ற பொழுது நமக்கு பல மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நிகழ்கின்றன. யாரோ ஒருவர் சொல்வார்கள், போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமம் இருக்கு இல்லையா, அந்த சூட்சுமம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிற காரணங்களினால் அந்த சொல்லை கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றும் கிடையாது. இந்த மேடையில் இத்தனை பேர் கவனமாக இருக்கிறீங்கல்ல, நான் இப்போ வைத்தால கத்தி பேசிட்டு இருக்கிறேன்ல, ஒரே ஆள் மேடையில் ஏறி இந்த 4 பேருக்கு டீ கொடுக்கட்டுமே, எல்லார் கவனமும் அங்கே தான் போகும். இல்லை யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் வருகிறார், எல்லார் கவனமும் அங்கே போயிடும். கவனம் என்கின்ற ஒரு சொல்லை இந்த சகோதரி உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சூழல் பல நேரங்களில் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் பெறக்கூடிய வெற்றி தள்ளி போகும். யார் ஒருவர் கவனத்தை சிதறடிக்காமல் சரியான வேளையில் அதை அறுவடை செய்து கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய உச்சங்களை அடைகிறார்கள். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், ஒரு மெல்லிய கவனம். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், தியானம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. சமைக்கிறாயா, சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறோமா, உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பெயர் தான் தியானம். தப்புனா அளவு மாறிடும், சிந்தனை மாறிடும். ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது கவனம் என்ற ஒரு சொல். பகை என்பது எது? யாருங்க பகை? இந்த சொல்லை எப்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பல நேரங்களில் நான் பார்க்குறேன். நேற்றுங்க எனக்கு ஒரு தகவல், கூட பிறந்த சகோதரி கிட்ட 10 வருஷமா பேசாத ஒரு சகோதரருங்க, அவள் நேற்று இறந்து போனாள். மறுபடியும் எங்க போய் சந்திக்க போகிறாய்? எந்த வீராப்பு? எதற்காக? நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இங்க எத்தனை பேர் அண்ணனா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அண்ணனோடு பிறந்திருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? நம்ம அப்பா சின்ன வயசுல எப்படி இருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அண்ணனை போய் பார்த்துக்கலாம். அது நம்ம சின்ன அப்பாங்க. அது அவன் கல்யாணம் பண்ணதுலேருந்து யாரையும் பார்க்கறதெல்லாம் அவனுக்கும் எங்களுக்கும் ஆகாது. அப்புறம் அவனு சொல்கிற, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தால் அவங்களுக்கு தம்பி தங்கச்சி கிடைப்பா, அண்ணா அக்கா கிடைக்காது. முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரி போய் தொலைபேசியில், அண்ணே நல்லா இருக்கியா, ஏன் என்ன திடீர்னு பேசணும் போல தோணுச்சு, அப்பா ஞாபகம் வந்துச்சா, உன் ஞாபகம் வந்துச்சு, நல்லா இருக்கல்ல, எப்பாவது ஒரு வாட்டியாவது பார்த்துடலாண்ணே, வீட்டில் வேணாம் வெளியில் பார்த்துக்கலாமா, கேளுங்களேன். உங்கள் அண்ணன் தானே, உங்கள் அக்கா தானே, அவள் செஞ்சது எப்படி மறக்க முடியும்? என்ன அதை விட முக்கியமானது அவள் இருப்பது, அவள் உயிரோடு இருப்பது, அண்ணன் உயிரோடு இருப்பது. பல குடும்பங்களுக்கு பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் என்பார்கள். சயின்டிஃபிக்கா அது நிஜமா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பல குடும்பங்களுக்கு அண்ணனும் அக்காவும் பத்தியமாகி போயிருக்கிறார்கள். அவர்களை போய் ஒரு வார்த்தை சந்தித்து பேசிவிடுங்கள்.
இந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 4 பேர் இருக்காங்க. தனித்தனியாக இருக்காங்க, ஒத்தையாளாவே இருக்காங்க. எனக்கு அண்ணனுக்கு தங்கச்சியாக இருக்கிறது அந்த ஃப்ளேவரும் தெரியும், அக்காவுக்கு தங்கச்சியாக இருக்கிறது தெரியும், தம்பிக்கு அக்காவாக இருக்கிறது எப்படின்னு தெரியும், தங்கச்சிக்கு அக்காவாக இருக்கிறது எப்படின்னு தெரியும். 4 ஃப்ளேவர், 4 கலர், 4 ஷேடு. முடிந்தால் போய் பற்றி கொள்ளுங்கள். நம்மில் பல பேருக்கு கவனம் இல்லை, எதை பாதுகாக்க வேண்டும். இப்போ நான் உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்குறேன். உங்க பர்ஸு காணாமல் போகக்கூடாது, காணாமல் போயிடுச்சு, போகக்கூடாது, போயிடுச்சு. அடுத்த கேள்வி என்னங்க வரும்? சும்மா சொல்லுங்க. அடுத்த கேள்வி, உள்ள உள்ள எவ்வளவு இருந்துச்சு? 30 ரூபா. என்ன சொல்வீங்க அடுத்த வார்த்தை? 30 ரூபா தாங்க இருந்துச்சு, ஏன் பர்ஸ் தாங்க காணோம். நீங்க கேட்குறீங்க, நான் சொல்றேன். 30 ரூபா இருந்தது, என்ன சொல்வீங்க? போனா பர்சு 3000 ரூபா. பல நேரங்களில் பெருமதியே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்பா என்ன சம்பாரிச்சு கொடுக்குறாரா? சொத்து எழுதி வச்சிருக்கிறாரா? இல்லைங்க, அதுவே ஒரு சொத்துங்க, அதுவே சொத்து. நெல்லை ஜெயந்தா, நெல்லை ஜெயந்தான்னு சொன்னாங்கல்ல, அண்ணன் சொல்லிட்டே இருந்தாரு, என்ன அக்கான்னு சொல்லிட்டு இருந்தார், சொன்னார்ல. அவர் எழுதினாருங்க அம்மாவை பற்றி. அப்பா இறந்து போயிடுறார், அவர் பெட்டியை திறந்து பார்த்துட்டு இருக்கிறார். அது ஒரு அம்மான்ற கவிதையில் இருக்கு, தொட்டில் ஓசையில் இருக்கு. தேடி பார்க்குறார், எந்த சொத்தும் விட்டுட்டு போல, ஒரு பத்திரம் இல்லை உள்ள. திரும்பி பார்க்குறாங்க, அம்மா நிற்கிறார், கவிதை வருகிறது அவருக்கு. என் அப்பா உயிர் எழுதிய உயில் என் அம்மா. முக்கியம் இல்லையா? எத்தனை பேருக்குங்க இருக்கு, இருக்கிறத காப்பாத்திப்போமே. இந்த சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளுங்களேன். நண்பன் எத்தனை பேருக்கு இருக்கிறது? பகை. பா என்ன சொல் அது, பகை. ஆபிரகாம் லிங்கன் எழுதுகிறார், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், என் வாழ்க்கையை மாற்றி போட்ட வாசகம், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான். நமக்கு தான் அது பகை. நான் ரொம்ப சூட்சமா, இது ஆய்ந்த அவை என்பதனால் சூட்சமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ராமாயணத்துல 4 பேர் அண்ணன் தம்பிங்க தானே, கடகடன்னு சொல்லுங்க பேரை. 3 பேர் வந்துடும், 4வது பேர் சிக்கும். சொல்லுங்க பாப்போம். ராம, லக்ஷ்மண, பரதன், சத்ருக்னன். ஓகே, இதுல ஃபேமஸ் ஆனவங்க 3 பேர் தானே. சத்ருக்னன் ஏதாவது ஃபேமஸா? ரொம்ப டீப்பா இந்த சொல்லிட்டு போறேன் நான், டைம் ஆகுது எனக்கும். ரொம்ப டீப்பா சொல்லிட்டு போறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்க. சத்ருக்னன் அப்படின்னா அவனுக்கு பேர்ப்பா. பரதன் யாருன்னு நமக்கு தெரியும், ராமன் யாருன்னு தெரியும், லக்ஷ்மணன் யாருன்னு தெரியும். சத்ருக்னன் யாருன்னு தெரியாது. அவனை பற்றி நிறைய பாட்டு இல்லை. வசிட்டர் தான் பெயர் வைக்கிறார். அவருடைய பெயருக்கு அர்த்தம் சத்ருவை வென்றவன். சத்ருக்னன், சத்ருவை அழித்தவன். நானும் வால்மீகி திருப்பி பார்க்குறேன், கம்பன் திருப்பி பார்க்குறேன், துளசிதாசரை பார்க்குறேன். எங்கேயாவது ஏதாவது சண்டை போட்டிருக்கானா? எந்த பகையாவது ஜெயிச்சிருக்கானா? பகையே ஜெயிக்கல, ஆனா அவனுக்கு சத்ருக்னன்னு பேரு. ஒரு பெரியவரிடத்தில் இதை வியாக்கியானம் கேட்டேன். அந்த உரை சொன்ன அந்த பெரியவர் சொன்னார், ரொம்ப முக்கியமான கருத்து இது. சத்ரு எனக்கு ஒரு பகை, என் வாழ்க்கைக்கு பகையாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு அருளாக இருக்கும். எனக்கு தான் அது பகை, உங்களுக்கு அது பகை அல்ல. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சத்ருக்னனுக்கு எது பகை அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எது பகை? நம் இலக்கை சிதறடிக்கின்ற எந்த ஒரு கருத்து வந்தாலும் அது நமக்கு பகை தானே. நம் இலக்கை நோக்கி நாம் போறோம், அந்த இலக்கை அடைய முடிய, நல்ல இலக்கு அது, என் பிறப்பின் நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன். போகின்ற பொழுது அதற்கு தடையாக வருவது எதுவும் பகைதானே. எனக்கு அது பகைதான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், உங்களுக்கான பகை எது என்பதனை கண்டுபிடியுங்கள், அதை ஜெயிச்சிருங்க. யாருக்கோ இருக்கக்கூடிய பகை உங்களுக்கான பகை அல்ல. இப்போ யூடியூப் சேனல்ல நான் பேசுறேன்,
எனக்கு யூடியூப் சேனல் பகை அல்ல. பல பேர் ஆன்லைன்ல பல குற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய சூழலில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஆன்லைன் வாழ்க்கை என்பது பகை. ஒருத்தருக்கு வரம், ஒருத்தருக்கு பகை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம. பாருங்க, சத்ருக்னன் தன் வாழ்க்கையின் மூலமாக இதை நமக்கு சொல்லிவிட்டு போகிறான். லக்ஷ்மணனுடைய வாழ்க்கை நோக்கம் ராமனுடன் இருப்பது, சத்ருக்னனுடைய வாழ்க்கை நோக்கம் பரதனோடு இருப்பது. பரதனோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை, அந்த இலக்கை அடையவே முடியாதபடிக்கு ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேரழகன். அவன் முன்னால வந்தாலே அப்படியே ஆன்மா மண்டிட்டு அவன் பின்னாலேயே நடந்துரும். அவன் தான் ராமன். ராம சௌந்தரியம். ராமன் அப்படி பார்த்துட்டாங்கன்னா, அவன் சிரிக்கிறத பார்த்துட்டாங்கன்னா, யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவனை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பெற்ற ஒருவன். ஆனால் சத்ருக்னன் பரதனோடு இருக்கின்ற பொழுது, அல்லது பரதன் இல்லாமல் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் நிமிர்ந்து அந்த சௌந்தரியத்தை பார்க்கவே மாட்டான். ஏனென்றால் பார்த்தால் தன்னுடைய பிறப்பின் நோக்கம் தடைபடும் என்பதற்காக ராம சௌந்தரியம் என்கின்ற பகையை அவன் வென்றான். அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர். நம் வாழ்க்கையில் நமக்கு முன்னால் வரக்கூடிய, அது பெரிய அன்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நமக்கான எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடிய எதுவும் நமக்கு பகைதான் என்று யோசிக்கக்கூடிய அந்த குணம் நமக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் சொல் நமக்கு புரியும். வன்முறையாளனும் வீரனும் யார் தெரியுமா? உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன், ஒரு வினாடி நிற்கிறவன் வீரன். ஒரு வினாடி அதை அந்த கண்ட்ரோலில் நிற்கிறான் பாருங்க. அந்த வீரம், அந்த புத்தி, அந்த ஞானம் இருந்தால் சொல்லுக்கான பொருள் புரிந்து போகும். மூத்தோன் சொல்லை மதிப்போம், அந்த சொல்லின் பொருளை உணர்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. Hi viewers, thank you for watching. Please like and subscribe my channel, please.